பழக்கம் மானுடத்திற்கு எதிரான குற்றமாக உருவெடுத்துள்ளது. ஆனால் தம்மிடம் சிக்கிக் கொள்ளும் தமிழ்நாட்டு மீனவர்கள் மீது சிங்கள கடற்படையினர் மேற்கொள்ளும் சித்திரவதை கொடுமைகள் கொஞ்ச நஞ்சமல்ல. நமது சொந்தங்களை நிர்வாணமாக்குவது, கைகளை உயர்த்தி நின்ற போதும் கருணையே இல்லாமல் அப்பாவி மீனவர்களை காக்கை குருவிகளை சுடுவதைப் போல சுட்டுத் தள்ளுவது, ஐஸ் கட்டி மீது படுக்க வைப்பது, ஐஸ் கட்டியை தலையில் சுமக்க வைப்பது, கல் உப்பு மீது முழங்காலிட்டு முட்டி போட வைப்பது, கிரீஸ் ஆயிலுடன் மசாலா பொடியை கலந்து உண்ணச் சொல்வது, இறந்த திருக்கை மீனுடன் உடலுறவு கொள்ளச் செய்வது, தந்தை மகன் அண்ணன் தம்பி என்ற உறவுகளை பாராமல் உருபால் என சேர்க்கை செய்ய வைப்பது, முகத்தில் காரி உமிழ்வது, சிறுநீரை அருந்தச் சொல்வது, இந்திய தேசி மக்களே எனவும் கோடை தமிழர்களே எனவும் வசைமாறி பொழிவது, உடல் ஊனமற்ற மீனவர்களை கடலுக்குள் தள்ளிவிடுவது, பிடித்து வைத்த மீன்களை அள்ளிச் செல்வது, பல்லாயிரக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள வலைகளை அறுத்து எறிவது, மீனவர்களுக்கு சொந்தமான தங்க மோதிரம், சங்கிலி, அலைபேசி, கைப்பணத்தை பறித்துக் கொள்வது, அமில பாட்டிலை காட்டி மிரட்டுவது, பூட்ஸ்காலால் ஏறி மிதிப்பது, எட்டி உதைப்பது, துப்பாக்கியை திருப்பி அடிக்கட்டையால் மீனவர்களை தாக்குவது, கடலில் மூழ்கடிப்பது, மீனவர்களை கைது செய்து கொண்டு போய் இலங்கை சிறையில் அடைப்பது, சொன்னாலும் வெட்கமடா சொல்லாவிட்டால் துக்கமடா என நம் மீனவ சகோதரர்கள் சிங்கள கடற்படையினரால் அனுபவிக்கும் சித்திரவதைகளுக்கு அளவே இல்லை. இந்த 2011ஆம் ஆண்டு மட்டும் 6 மீனவர்கள் சிங்கள கடற்படையினரால் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு சாகடிக்கப்பட்டுள்ளார்கள். 2 நாகப்பட்டினத்தைச் சேர்ந்தவர்கள், 4 ராமேஸ்வரத்தைச் சேர்ந்தவர்கள். இந்தியா இலங்கையுடன் கிரிக்கெட் போட்டியில் விளையாடும் போதெல்லாம் இந்தியா தோற்க வேண்டும் என தமிழகத்தைச் சேர்ந்த இந்திய மீனவர்கள் எல்லா கடவுளரையும் வேண்டுவார்கள். காரணம், கிரிக்கெட் போட்டியில் இலங்கை தோற்றுவிட்டால் அடுத்த கணமே ஆத்திரத்துடன் சிங்கள கடற்படையினர் நமது கடல் எல்லைக்குள் நுழைந்து நமது மீனவர்களை தாக்கத் தொடங்குவார்கள். அப்படித்தான் 2011 தமிழக பொதுத் தேர்தலில் தமிழகமே மூழ்கி கிடந்த போது நடைபெற்ற 20க்கு 20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவிடம் இலங்கை தோற்று போன ஆத்திரத்தில் சிங்கள கடற்படையினர் நமது கடல் எல்லைக்குள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 4 ராமேஸ்வரம் மீனவர்களை கடத்தி சென்று கொடூரமாக சித்திரவதைகள் செய்து இறுதியாக கொன்று பிணங்களை கடலில் மூளைக்கு ஒன்றாக வீசிவிட்டு போய்விட்டார்கள். கச்சத்தீவை காவு கொடுத்ததுதான் இந்திய மீனவர்களின் இத்தனை துயரங்களுக்கும் அடிப்படை காரணமாகும். பல தேசிய இனங்களை ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு அரசியல் அமைப்பின் ஆட்சியாளர்கள் ஒரு தேசிய இனத்திற்கு சொந்தமான பூமியை அந்த தேசிய இனத்தின் அனுமதியின்றி அவர்களின் எதிர்ப்பையும் மீறி வேறு நாட்டிற்கு தாரை வார்ப்பதைப் போல தரங்கட்ட செயல், தான் தோன்றித்தனம், தேச துரோகம், சர்வாதிகாரம் வேறு இருக்க முடியாது. மன்னிக்க முடியாத காங்கிரசாரின் இந்த வரலாற்று பிழையினால் 1974ஆம் ஆண்டு இலங்கைக்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை கூட பெறாமல் காவு கொடுக்கப்பட்டது கச்சத்தீவு. கச்சத்தீவு காலங்காலமாய் தமிழர்களின் சொத்தாக இருந்ததை ஆதாரங்களுடன் கண்டோம். 1920ஆம் ஆண்டுதான் சிங்களர்கள் அப்போதைய பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களிடம் கச்சத்தீவு தங்களுக்குரியது என்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள். ஆனாலும் கச்சத்தீவு தொடர்ந்து தமிழர்களின் அனுபவ பாத்தியதையிலேயே இருந்து வந்தது. இந்தியா இலங்கை இரு நாடுகளும் விடுதலை பெற்ற பின்னர் 1951ஆம் ஆண்டும் 1954ஆம் ஆண்டும் இலங்கை பிரதமர்கள் டட்லி சேனநாயகா மற்றும் ஜான் கொத்தலவாலா இந்திய பிரதமர் நேருவிடம் கச்சத்தீவு தொடர்பாக பேச்சு நடத்துகிறார்கள். கச்சத்தீவு தொடர்பாக நேரு எவ்வித அக்கறையையும் காட்டாததை கண்டுகொண்ட சிங்களர் 1955ஆம் ஆண்டில் கச்சத்தீவில் தங்கள் நாட்டு ராணுவ பயிற்சியை மேற்கொள்ள தொடங்கினார்கள். நாடாளுமன்றத்தின் கவனத்திற்கு இது கொண்டு வரப்பட்ட போது கச்சத்தீவு உரிமை பற்றி ஆராய்ந்து கொண்டிருப்பதாக பொறுப்பற்ற முறையில் நேரு பதில் கூறினார். இதற்கிடையில் இந்திய அரசு கச்சத்தீவு பற்றி ஒரு முடிவு எட்டப்படும் வரை கச்சத்தீவில் ராணுவ பயிற்சி மேற்கொள்ள வேண்டாம் என தயவோடு கேட்டுக்கொண்டது. பயிற்சியை ஒத்திவைக்கிறோம், ஆனால் கச்சத்தீவு எங்களுடையதே என சிங்கள அரசு அறிவித்தது. மீண்டும் 1968இல் இலங்கை கச்சத்தீவு மீது உரிமை கொண்டாடிய போது நாடாளுமன்றத்தில் இப்பிரச்சனை எழுப்பப்பட்டது. கச்சத்தீவு தொடர்பான விவரங்கள் தமிழக அரசிடம் கேட்கப்பட்டுள்ளதாக தனது தந்தை நேருவைப் போலவே இந்திராவும் அப்போது பொறுப்பற்ற முறையில் பதில் சொன்னார். மீண்டும் 1974இல் இரு நாட்டு பிரதமர்களும் கூடி பேசி இறுதியில் கச்சத்தீவனை இலங்கைக்கு தாரை வார்க்கும் ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டது.
தமிழினத்தின் தலையில் இடியென இறங்கிய இந்த ஒப்பந்தத்தில் 26/6/1974 அன்று கொழும்புவில் திருமதி பண்டாரநாயக்கா கையெழுத்திட்டார். 28/6/1974 அன்று இந்திய பிரதமர் இந்திரா கையெழுத்திட்டார். 23/7/1974 அன்று இந்த ஒப்பந்தம் தொடர்பான அறிக்கை ஒன்று நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதே அன்றி இது நாள் வரை இந்த ஒப்பந்தம் நாடாளுமன்றத்தின் ஒப்புதலை பெறவே இல்லை. கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது ஆவணங்களின் அடிப்படையில் அல்ல, அரசியல் காரணங்களுக்காக என இந்திரா தெரிவித்தார். இந்தியாவின் சீனாவுடனான போரின் போதும் சரி, பாகிஸ்தானுடனான போரின் போதும் சரி, இலங்கை இந்தியாவின் பகை நாடுகளின் சார்பாகவே செயல்பட்டது. குறிப்பாக 1971 வங்கதேச விடுதலை போரின் போது பாகிஸ்தானுக்கு இலங்கை அளித்த ஆதரவுக்காக பாகிஸ்தான் இலங்கைக்கு 2 வானூர்திகளை பரிசாக தந்தது. 1971 போருக்கு பின்னர் இலங்கையில் தனது விமான தளத்தை அமைத்துக் கொள்ள பாகிஸ்தான் இலங்கையிடம் அனுமதி கேட்டுக் கொண்டிருந்தது. இந்திரா அம்மையார் பாகிஸ்தானுக்கு விமான தளம் அமைக்க இடம் கொடுக்கக்கூடாது என இலங்கையை கேட்டுக் கொண்டார். கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்துவிட்டால் பாகிஸ்தானுக்கு விமான தளம் அமைக்க இடம் தர மாட்டோம் என இந்திராவிடம் திருமதி பண்டாரநாயக்கா பேரம் பேசினார். இந்திரா அந்த பேரத்திற்கு ஒப்புக்கொண்டார். இது அரசு தரப்பிலிருந்து கசிந்த காரணம். ஆனால் உண்மையான காரணம் வேறு. இத்தகைய மிரட்டல் பேரங்களுக்கெல்லாம் பணிந்து விடுகிற சாமானிய பெண்மணி அல்ல இந்திரா காந்தி. அதிலும் 1974 ஆண்டு இந்திரா அம்மையார் புகழின், அதிகாரத்தின், அது தந்த ஆணவத்தின் உச்சத்தில் இருந்த நேரம். அடுத்த ஆண்டே 1975 நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்தார் இந்திரா என்பதை கவனத்தில் கொண்டால் ஒரு சர்வாதிகாரியின் மனோபாவத்தில் இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்படும் போது அவர் இருந்திருக்கிறார் என்பது உறுதி. இந்திரா காந்தி அவரது குடும்பத்திற்கு நெருக்கமான நண்பரான திருமதி பண்டாரநாயக்காவிற்கு எமது பாட்டன் பூமி கச்சத்தீவை பரிசாக தந்தார் என்பதே உண்மை. ஆம், நேருவின் குடும்பமும் பண்டாரநாயக்காவின் குடும்பமும் நெருங்கிய நட்புறவு பூண்ட குடும்பங்கள். பண்டாரநாயக்கா மரணத்திற்கு பிறகு இலங்கை பிரதமரான திருமதி பண்டாரநாயக்கா உலகத்தின் முதல் பெண் பிரதமர் என்று பெரும்புகழ் பெற்றார். நேருவின் மரணம் வரையில் அவர் திருமதி பண்டாரநாயக்காவுடன் நல்ல நட்பு கொண்டிருந்தார். நேருவின் மரணத்திற்கு பின்னரும் இந்திரா காந்தி பண்டாரநாயக்காவுடன் தங்கள் குடும்ப நட்பை பேணி வந்தார். திருமதி பண்டாரநாயக்கா உலக அரங்கில் புகழ் பெற்ற போதும் நாளடைவில் உள்நாட்டில் அவரது புகழ் சரியத் தொடங்கியது. உள்நாட்டில் சரிந்த தன் புகழை தன் கட்சியின் சரிவை சரிக்கட்டவும் குடும்ப நட்பை பயன்படுத்தி கச்சத்தீவை இந்திராவிடமிருந்து பரிசாக பெற்றார் என்பதே உண்மை. இந்திய அதிகாரிகள் கச்சத்தீவை கொடுக்கக்கூடாது என இந்திராவிடம் வற்புறுத்திய போதும் அவர் அதை சட்டை செய்யவில்லை. கச்சத்தீவு காவு கொடுக்கப்பட்டது. பேராசிரியர் பர்தா கோஷ் எத்னிசிட்டி வெர்சஸ் நேஷனலிசம் என்ற தனது நூலில் தனது நட்பை ராஜதந்திரமாக பயன்படுத்தி திருமதி பண்டாரநாயக்கா கச்சத்தீவை எப்படி கவர்ந்து கொண்டார் என்பதை விவரிக்கிறார். கச்சத்தீவு சம்பந்தமான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த பிறகு இந்திய அதிகாரிகளின் தூதுக்குழு கச்சத்தீவை விட்டுக் கொடுக்க கூடாது என்பதில் உறுதியாக இருக்குமாறு இந்திராவை வற்புறுத்துகிறார்கள். இந்த சமயத்தில் இந்திரா உதவாவிட்டால் தனது அரசியல் வாழ்வே அஸ்தமித்து போகும் என பண்டாரநாயக்கே இந்திராவிடம் கெஞ்ச இந்திரா அவரது கோரிக்கைக்கு இணங்குகிறார். மிகச் சாமர்த்தியமாக இந்திரா செயல்பட்டு நமது இந்திய அதிகாரிகள் சுதாரித்து எதிர்வினை ஆற்றுவதற்கு இடமே கொடுக்காமல் கச்சத்தீவை காவு கொடுக்கும் சடங்கை கச்சிதமாக முடித்து வருகிறார் இந்திரா காந்தி. 1990 ஆண்டு இதனை திருமதி பண்டாரநாயக்க நன்றியுடன் குறிப்பிடுவதாக தனது நூலில் பேராசிரியர் கோஷ் குறிப்பிட்டிருக்கிறார். யார் யாருடைய சொந்த சல்லாபங்களுக்கோ நன்றி பாராட்ட எமது சொந்த பூமி கச்சத்தீவு பலியானது. இன்று எமது மீனவ சொந்தங்கள் பலியாகிறார்கள். இந்திரா காந்தி அம்மையாரால் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்ட போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர் கருணாநிதி. கச்சத்தீவை தானம் தருவதற்கு முன்னதாக முதல்வர் கருணாநிதி சென்னை சட்டக்கல்லூரி ஆய்வு பிரிவை கேட்டுக் கொண்டதற்கு இணங்க அந்த கல்லூரியின் பேராசிரியர் வழக்கறிஞர் எஸ் கிருஷ்ணசாமி அவர்கள் விரிவான ஆய்வுகள் மேற்கொண்டு கச்சத்தீவு இந்தியாவிற்கு சொந்தமானது என்பதற்கான ஆதாரங்களை திரட்டி தனது ஆய்வறிக்கையை சமர்ப்பித்துள்ளார். கச்சத்தீவு இந்தியாவிற்கு சொந்தமானது என்பதை எந்த பன்னாட்டு அமைப்பிலும் வெற்றிகரமாக நிரூபிக்க முடியும் என அந்த அறிக்கையிலே அவர் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கையை டிசம்பர் 1973 ஆண்டு முதல்வர் கருணாநிதிக்கு அனுப்பியிருக்கிறார். கருணாநிதி இந்த ஆய்வறிக்கையை தமிழ்நாட்டின் நிலையாக ஏற்றார்.
ஏற்று சட்டமன்றத்திலும் அறிவித்தார். மத்திய அரசுக்கு எடுத்துக்காட்டினார். கச்சத்தீவு இந்தியாவின் பகுதி என்றார். ஆனால் கருணாநிதியின் வேண்டுகோளை கொஞ்சமும் சட்டை செய்யாமலும் மத்திய அரசு அதிகாரிகள் தெரிவித்த எதிர்ப்பையும் மீறி இந்திரா கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தார். இந்தியா கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது என்பதை விட இந்திரா கச்சத்தீவை பண்டாரநாயக்காவுக்கு பரிசாக தந்தார் என்பதை ஏற்கனவே கண்டோம். அந்த சமயத்தில் மாநிலத்தின் உரிமை குரலை மதிக்காமலும் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமலும் செயல்பட்ட மத்திய அரசுக்கு எதிராக நீதிமன்ற பரிகாரம் தேடி கருணாநிதி ஏன் உச்சநீதிமன்றம் செல்லவில்லை? குறைந்தபட்சம் குடியரசுத் தலைவரை அணுகி அரசியல் அமைப்பு சட்டம் 143(1) படி உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனையாவது ஏன்